ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஃப்ரெஷ்ஷான நெத்திலி மீனை நல்லா சுத்தமாக கழுவிட்டு வறுவல் செய்ய போகிறோம். காரசாரமாக இருக்கணுன்றதுக்காக மிளகாத்தூளை கொஞ்சம் அள்ளி போட்டுக்கலாம். கூடவே கொஞ்சமாக மல்லித்தூள், கொஞ்சமாக மிளகுத்தூள், கொஞ்சமாக காஷ்மீரி மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்திட்டு நல்லா ஒரு கிளறிட்டு குறைஞ்சது ஒரு மணி நேரமாவது நெத்திலி மீனை நம்ம மசாலாவில் ஊற வைக்கணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா வறுத்ததுக்கப்புறம் டேஸ்ட்டு அருமையாக இருக்கும். இப்போ மீன் பார்த்திங்கன்னா மசாலாவில் நல்லா 1 மணி நேரம் ஊறிடுச்சு. தோசைக்கல்லில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். நாம் மசாலா தடவி வச்ச நெத்திலி மீனை இதில் லைனாக அடுக்கி வச்சுக்கலாம். இந்த மாதிரி தோசைக்கல்லில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி மீன் வறுத்தா தான் மீனோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா அருமையாக இருக்கும். இதை நல்லா ஒரு தடவை திருப்பி போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, கொஞ்சோண்டு எண்ணெயை செலவு பண்ணி நல்ல டேஸ்டியான முறுமுறுப்பான நெத்திலி மீன் வறுவல் ரெடி. ஸோ கண்டிப்பாக நீங்களும் நெத்திலி மீன் எடுத்திங்கன்னா இந்த ரெசிபி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள்.